அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு, நம்ம என்ட்ரி என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறதும், நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இன்னைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தப்ப 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னோம். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 24,100 அப்படி ரெண்டு லெவலாக சொல்லியிருந்தோம். ஸோ 24,100 அண்ட் 24,100 பிரேக் அவுட் ஆகும்போது 24,300 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அது மாறி நடந்திருக்கு. ஸோ இதில் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 24,000 நம்ம டச் பண்ணும்போது நம்மளுடைய பிளான் எப்பயும் கால் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருந்தனால நம்ம காலுக்கு தான் பிளான் பண்ணோம். ஆனாலும் என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தது அப்படின்னா, ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்ற ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ரேஞ்ச் அப்படின்னாலே 100 பாயிண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு டைம் சொல்லியிருந்தோம், ஒரு 5 மினிட்ஸ் உடைய ரேஞ்ச் வந்து 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரிஸ்க் ரிவார்டு பிரச்சனையாகும். அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய கன்ஃபியூஷன் ஆகும், ஆப்ஷன் பையிங் பர்டிகுலராக ரொம்ப ஒரு குழப்பம் வரும் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம். அது இன்றைக்கும் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம என்ன பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டு 24,300 போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் இருந்துச்சுனால ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். 24,200 ஆர் 300ன்னு ரெண்டு டார்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு 24,100 அப்படிங்கிற நம்ம காலுக்கான பிளான் வச்சுருந்தோம். ஸோ அங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னோட நம்ம அடுத்த டார்கெட் வந்து மேலே போகும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகும் அப்படின்னா இந்த கரெக்ஷனில் மறுபடியும் காலுக்கான என்ட்ரி எடுத்திருந்தோம். இது வரைக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும்தான் ஹிட் ஆச்சு. அகைன் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்தும் ஆகலை. இங்கிருந்து திரும்பவும் லோ பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு 24,130 லெவல். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டோம். இந்த லெவலில் எடுத்த என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் கிடைச்சிது. ஸோ ஓகே, மறுபடியும் புட்டுக்கான பிளான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம் 100 பாயிண்ட்ஸுக்கு வந்து ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இருந்த மாதிரி இங்கே ரெண்டே கேண்டிலில் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்து கீழே வரும்போது நம்ம இந்த புல் பேக்கில் வந்து மார்க்கெட்டுடைய சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணி அந்த சைட்வேஸுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பிளான் பண்ணோம். அதே மாதிரி சைட்வேஸ் மாதிரி ஒரு சின்னதாக டைரக்ஷன் ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் புட்டு கிடைச்சிது. ஸோ புட்டு 24,050க்கு அப்புறம் தான் புட்டு எடுத்தோம். புட்டுக்கான டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ரொம்ப ஷார்ட் டைமில் இருந்தது, ஒரு 40 பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால 30 பாயிண்ட்ஸ் மட்டும் ரெண்டு என்ட்ரியில் கிடைச்சிது. ஆனால் இந்த லெவல் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து ஃபேக்காக இருந்துச்சு. பிரேக் அவுட் 24,400 அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆனாலும் அங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க. கண்டினியூவாக மேலே தான் போயிட்டு இருந்தது. அதனால நம்ம வந்து இந்த ப்ரெஷர்ஸ் வந்து பையர் சைடில் இருக்கிறாங்க. ஸோ டைரக்ஷன் வந்து மறுபடியும் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஜோனுக்குள்ள நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காக ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே, இது இன்னைக்கு நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கான ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 என்ட்ரி 4 என்ட்ரி எடுத்திருந்தோம். அதில் 3 என்ட்ரி வந்து நமக்கு நல்ல என்ட்ரி, ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ். இதில் சில என்ட்ரி மிஸ் பண்ணிடுறது அப்படின்னு வந்தது. ஸோ பர்டிகுலராக நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட என்ட்ரி எடுக்க முடியல. ஏன்னா ரீசன், இங்கே என்ட்ரியை பிளான் பண்ணணும்னு நினைக்கும் போதே அது ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் 100 பாயிண்ட் மேலே போயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம இங்கே எப்படி என்ட்ரி எடுக்க முடியாது. நம்ம ஓகே என்ட்ரி எடுக்கலாம்னு நினைக்கும் போதே அது மேலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிரச்சனை ஆகிறது. முக்கியமான விஷயம், இப்படி ஒரு டைரக்ஷன் ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோ 10 மினிட்ஸ் கேண்டிலையோ 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பேனிக் ஆகிட்டு மார்க்கெட் மேலேயே போயிட்டு என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலான நபர்கள் செய்யக்கூடிய தவறு. இது ஒரு கரெக்ஷன் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் சடனாக போயிட்டு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தப்பு பண்ணுறோம். இதுல இன்னொரு விஷயமும் நடக்குது. சரி ஓகே வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ட்ரியில் கரெக்ஷனே வராமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணும்போது என்ட்ரியும் வரல, மறுபடியும் பிரேக் அவுட் என்ட்ரி தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது மாதிரி கரெக்ஷன் வராமலே மேலேயே போயிடுச்சு அப்படின்னாலும்
பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோணுங்க. ஏன்னா ரீசன் வந்து மார்க்கெட் எல்லா நேரமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நம்ம கேபிட்டல் மட்டும் லாஸ் ஆகாமல் வச்சிருந்தாலே போதும். நமக்கான என்ட்ரியை இன்னைக்கு சரியா எடுக்க முடியலன்னா நாளைக்கு எடுக்கலாம், நாளையும் முடியலன்னா நாளை மறுநாள் எடுக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் நமக்கான பாயிண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு 300-400 பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு ஒரு பிளான் இருந்ததுன்னா அதை எடுத்துட முடியும். ஆனால் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஃபோமோல அஃபெக்ட் ஆகி மார்க்கெட்டோட ரன்னிங் என்ட்ரி எடுக்கிறது, மார்க்கெட்டில் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவசரப்பட்டு கிடைக்கிற ஏதோ ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மெத்தடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டைரக்ஷனில் என்ட்ரி எப்படி எடுத்தோம், என்ன மெத்தடில் என்ன ப்ராப்ளம் இருந்தது, நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பேசியிருக்கோம். ஸோ ஓகே, நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாதிரியே நம்ம டைரக்ஷன் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம மைண்ட் வச்சுக்கணும். இது எந்த டைப்பில் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம அடிச்சுக்கலாம். முன்னாடி ஒரே ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம இந்த ரேஞ்சில் இருந்து தான் நம்ம மார்க்கெட்டோடைய டைரக்ஷனை பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன வருதுன்னா மார்க்கெட் இப்போ இங்கிருந்து ரேஞ்ச் எடுக்க வேண்டியிருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் ஆக்சுவலாக 23,800 to 24,200 கிட்டத்தட்ட. ஸோ இங்கேருந்து மறுபடியும் 23,800 ஆர் 24,200 பிரேக் அவுட், இந்த லெவலுக்குள்ள நம்ம பிளானை மாற்றி வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் 24,060க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைச்சால் நம்ம பிளான் வந்து இங்கிருந்து நமக்கான கால் ஆப்ஷனை என்ட்ரி எடுத்து 24,180 ஆர் 200 வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் பற்றி கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இங்கே ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டிலுக்கு பதிலாக ரெட் கேண்டிலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லோ பிரேக் அவுட், இங்கே லோ பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 23,940க்கு கீழே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைச்சா மட்டும் அங்கிருந்து 23,800 வரைக்கும் நம்ம 850 to 800 அப்படிங்கிற இந்த ஜோன், ஏன்னா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது, சப்போர்ட் ஜோன் இருக்குங்க. அதனால 23,800 to 850 இந்த ஜோனுக்குள்ள இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், அதே போல் மேலே இருந்து போச்சுனாலும் 100 பாயிண்ட்ஸ். இதுக்கு இடையில மார்க்கெட் எப்படி இந்த மெத்தடில் ஓப்பன் ஆனாலும் இந்த ஹையும் லோவும் மினிமம் பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம அடுத்த என்ட்ரி பிளான் பண்ணாமல் வெயிட் பண்ணலாம். இதுக்கு இடையிலேயே வந்து ரேஞ்ச் ஃபார்ம் ஆனதுன்னா அந்த நம்ம ரேஞ்சுக்குள்ள அவாய்ட் பண்ணிக்கலாம் ட்ரேடை. நம்ம அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயிலாம் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.